இந்தியாவில் ஜப்பானிய மொழி கற்பவர்களின் எண்ணிக்கை 2 தசாப்தங்களில் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஃபவுண்டேஷன் தரவுகளின்படி ஜப்பானிய மொழி கற்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 2003ஆம் ஆண்டில் 5446 2024ஆம் ஆண்டில் 52,946 அதிகரித்துள்ளது. மேற்கு நாடுகளில் குடியேற்ற கெடுபிடிகள் அதிகரித்திருப்பதால் இந்தியர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கு கிழக்கு நாடுகளை நோக்கி செல்ல வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது. மேலும் ஜப்பானில் முதியோர் மக்கள் தொகை அதிகரித்துள்ளது. அவர்களை உடனிருந்து பார்த்துக் கொள்வதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த பணிக்கும் ஜப்பானிய மொழி தெரிந்திருப்பதே அடிப்படை தகுதி. இந்த வேலைக்கு ஆரம்ப சம்பளமாக இந்திய மதிப்பின்படி 80,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது தவிர ஜப்பானில் மெக்கானிக்கல், மின்சாரம், கட்டுமானம், வாகன உற்பத்தி, ரப்பர் தொழில், விவசாயம் போன்ற பணிகளிலும் இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஹிந்தி மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்குமான பல இலக்கண விதிகள் பொதுவாக இருப்பதால் வட இந்தியர்களுக்கு ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்வது எளிதாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்.